சுதந்திரம் போயிருக்கிறது தான். திரைத்துறையில வந்து ரெட் ஜெயண்டோட அழுத்தம் வந்து அதிகமா இருக்காது, உண்மைதானா? நீங்க ஒரு டைரக்டரா எப்படி பாக்குறீங்க? இல்லை, நிறைய படம் அவங்க வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. அது அழுத்தம்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு ரெட் ஜெயண்ட் வந்து ஒரு படத்தை விலைக்கு கேட்கும்போது அதை கொடுக்கலன்னா ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு ஒரு பயம் அவங்களுக்கு வரும். ஏன்னா ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க வந்து அவங்க ஒரு தயாரிப்பு நிறுவனம் வச்சுக்கிட்டு, அவங்க ஒரு ஒரு கம்பெனி வச்சுட்டு, ரெட் ஜெயண்ட் மூவிஸ்னு வச்சுட்டு ஒருத்தர் கேட்கும்போது யாருக்கும் வரும்ல, ஆளுங்கட்சி கொடுக்கலன்னா பிரச்சனை வரும்னு ஒரு பயம் வரும். அந்த பயம் இருக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ விஜய் சார் வந்து கட்சி ஆரம்பிச்சோன்னே சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் நான் அந்த படம் நடிக்குமான்னு சொல்லிட்டாரு. அவர் இன்னும் கட்சி தான் ஆரம்பிச்சிருக்காரு, நான் தேர்வு சந்திக்கலை, இன்னும் பதவிக்கு வரல. அப்படி இருக்கும்போது அவர் வந்து நான் நடிக்கிறத நிறுத்தின்னு சொல்லார். ஆனால் உதயநிதி அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டார், எம்எல்ஏ ஆகிட்டார், மந்திரி ஆகிட்டார், இன்றைக்கி துணை முதலமைச்சராக இருக்கார். இவ்வளோ வந்ததுக்கப்புறமும் சினிமாவில் அதை தவிர்த்துருக்கணும். இனிமேல் நான் வந்து படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண மாட்டேன். எப்படி விஜய் சார் வந்து நான் படம் நடிக்கணும்னு சொன்னாரோ அதே மாதிரி அறிவிப்பை உதயநிதி சாரும் அறிவிச்சு தான் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு தொழிலில் வந்து ஆள்